இப்போ ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் சரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இந்த மெச்சூரிட்டி லெவல் அவருக்கு பக்குவமாக இல்லை என்பதுதான் அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்திய திருநாட்டிற்கு தந்த ஒரே பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் இன்னும் ஒரு மாதம் கடினமாக உழைக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை தமிழக மக்களிடத்தில் நிலவுகின்றது. வணக்கம். 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தற்போது அதிமுகவின் தென் சென்னை வேட்பாளர் திரு ஜெயவர்தன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் சார், இப்போ தென் சென்னை தொகுதியில போட்டி போடுறீங்க. இருக்கிற சிட்டிங் எம்பி வந்து தமிழ்ச்சிதங்கம் பண்ணி ஒரு பலமான தேர்தல் இதா இருக்கும். இந்த தடவை ஃபீல்ட்ல நீங்க வந்து புதுசா என்னென்ன வியூகங்கள் அமைக்கலாம்? திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இந்த தொகுதியில குறிப்பாக திமுக எம்பி நம்ம தொகுதியில வந்து செய்திருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கும் தொகுதிக்கும் செய்திருக்கக்கூடிய துரோகங்கள் என்று ஒரு ஹேஷ்டேக் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நம் தொகுதிக்கும் நம் தொகுதி மக்களுக்கும் செய்த துரோகங்கள்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் கிட்டத்தட்ட ஒரு மாசம் காலத்துக்கு முன்னதாகவே அந்த ஹேஷ்டேக் உருவாக்கி நான் வந்து பல்வேறு வீடியோக்கள் வந்து வெளியிட்டிருக்கேன். ஒவ்வொரு திட்டம் குறித்தும் எம்ஆர்டிஎஸ் திட்டம், சிஎம்ஆர்எல் திட்டம், நம்முடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என அனைத்து திட்டங்களிலும் நாங்கள் என்ன செஞ்சோம் 2014 2019 நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகள், ஒவ்வொரு திட்டத்துக்கும் நான் வந்து நிதியை பெற்று அந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது என்பதையெல்லாம் எடுத்துரைத்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தோன்னு அவங்க எதையெல்லாம் செய்யவில்லை, கவனக்குறைவு ஒரு பக்கம், அக்கறை இல்லாத தன்மை ஒரு பக்கம் என ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய செயல்பாடு மிக மோசமாக இருக்கிறது என்பது ஒரு 15 வீடியோ இது வரைக்கும் வெளியில விட்டுருக்கோங்க. ஸோ மக்களிடத்துல அது பரவி இருக்கு. அசோசியேஷன்ஸ்ல இருந்து பொதுமக்கள் நன்றாக இதனால் தெளிவு பெற்றிருக்கிறார்கள். ஸோ ஒரு பக்கம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மீது மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகின்றது. இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத நடவடிக்கையாக விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, வாட்டர் டேக்ஸு, நம்மளுடைய சூவேஜ் டேக்ஸ் எல்லாமே உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அன்றாட வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை தமிழக மக்களிடத்திலே நிலவுகின்றது. அதனால் ஒட்டுமொத்த அதிருப்தி திமுக மேல இருக்கு மக்களுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த களத்துல போய் மக்களிடத்துல எடுத்து கூறி ஒன்று திமுக எம்பியோட மோசமான செயல்பாடு, திமுக அரசாங்கத்தோட மக்கள் விரோத நடவடிக்கை இதெல்லாம் மக்களிடத்துல எடுத்துரைத்து வாக்குகளை நாங்கள் சேகரிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகள் விழும். அந்த வகையிலே வெற்றி பெற்றதற்கு பின்னால் கண்டிப்பாக எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தொகுதியில பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வருவோம். ஆனா இப்ப தற்போது உள்ள சூழல்ல வந்து பாஜகவினர் வந்து தொடர்ந்து என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தமிழகத்துல திமுகக்கு எதிர்மனையா நாங்க மட்டும்தான் இருக்கோம், இப்ப ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் சரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க. அயலகண்ணியில பொறுப்பில் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாங்க. அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு மேல முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதனால அதை நிஜமாக்கி விடாதீங்க. ஒரு பபுள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பாஜகவுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பபுள் பொருளாதாரத்துல இருந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். பபுள் வந்து ஒரு பொருளாதார குறியீடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பபுள் பர்ஸ்ட் ஆகும்போது ஒட்டுமொத்தமாக பங்கு சந்தையில இருந்து எல்லாமே கீழே வரும். பாலிடிக்ஸ் அப்படிதான், ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் ஒரு பபுளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது பபுள் பர்ஸ்ட் ஆக போகுது. தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் எத்தனை வாக்கு சதவீதம் வாங்குவார்கள் என்று அவர்களுக்கு அப்போதுதான் வெளிச்சமாக தெரியும். தமிழகத்தை பொறுத்தவரையிலங்க எப்பொழுதுமே இது திராவிட மண். இந்த திராவிட மண்ணில் பல்வேறு தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இது எப்பொழுதுமே திராவிடம் வர்சஸ் திராவிடம், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி என்று சொல்லுவார்கள். மற்ற பிளேயர்கள் பாமக, இவங்க நம்ம பாஜக, அவங்க எல்லாம் வந்து அதுல ஒரு மினிமல் பிளேயர்ஸ், ஒரு ஃபுட்ஹோல்டு இல்லாம ஒரு வார்டு லெவல்ல உறுப்பினர்கள் இல்லாத கட்சிகள் அவர்கள் பொறுத்தவரையில. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஹோல்டு கிடையாது.
ஆனா என்ன பொறுத்தவரையில திராவிடம் versus திராவிடம், திமுக versus அண்ணா திமுகன்றதை விட நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எப்பொழுதுமே இந்த களம், தேர்தல் களம் என்று சொல்லுகின்ற பொழுது அது நல்ல சக்தியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் எப்பொழுதுமே போட்டி. மக்கள் எப்பொழுதுமே அப்படிதான் பார்ப்பார்கள். அந்த விதத்திலே தான் களம், இந்த வாரம் அப்படிதான் இருக்கு. அந்த வகையில மக்கள் தெளிவாக முடிவெடுப்பார்கள். நல்ல சக்தியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களுடைய வாக்கை செலுத்துவார்கள். பாஜக, அதை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி அதை பெரிதாக பொருட்படுத்த தேவையில்லை. இப்போ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் 2 பேரும் இணைஞ்சு பாஜகல சேர்ந்திருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரச்சாரமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவை நாங்க வந்து அதிமுக வேட்பாளர்கள் எல்லாரையும் டெபாசிட் இழக்க செய்வதா எங்களோட முதல் வேலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? ஒரு சிறப்பான நிர்வாகத்தை இந்திய திருநாட்டிற்கு தந்த ஒரே பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் இன்னும் ஒரு மாதம் கடினமாக உழைக்க வேண்டும். இல்லைங்க, ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை டிடிவி ஆகட்டும், மக்கள் மத்தியில ஒரு பேச்சு பொருளாக கூட இல்லைங்க. அதனால நாங்களும் அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் கமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்றது இல்லைங்க. அந்த வகையில் அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை. இப்போ ரீசெண்டா கூட அண்ணாமலை அவர்கள் வந்து ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் பண்ணும்போது வந்து பொதுச் செயலாளர் அவர்களை வந்து ஒரு அரைவேக்காடு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதுக்கு உங்களோட கருத்து? ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்கிறது பொறுத்து தான். இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்கள முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டியோட ஒரு அரசியல்வாதி வயது கடக்க மெச்சூரிட்டி லெவலும் ஜாஸ்தி ஆகிட்டே போக வேண்டும். இந்த மெச்சூரிட்டி லெவல் அவருக்கு பக்குவமாக இல்லை என்பதுதான் அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. எனவே சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைப்படி அவர் நடக்க வேண்டும். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.